கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உலர்ந்த எலும்புகளை மகா பெரிய சேனைகளாக எழுப்பிய தேவாதி தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக வேதத்தை தியானிக்கும்படியாக அவர் சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த அருமையான வேத தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமது வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது ஜீவ புத்தகத்தில் அப்பா எங்களுடைய பெயர்கள் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனோடு தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு மாபெரும் தலைப்பில் நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல், தேவன்தான் அந்த எழுப்புதலை நமக்கு சபைகளுக்கு அனுப்ப வேண்டும். அந்த எழுப்புதலை பெறுவது நம்முடைய ஜெபத்தின் மூலம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஜெபம் என்ற பாதத்தின் வழியாக தேவனுடைய ராஜரீக செயல் சபைக்குள், நமக்குள், நமது குடும்பத்துக்குள் இறங்கி வரும். எனவேதான் சகரியா 10:1 பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எழுப்புதலை தேவன் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கொண்டு வர தேவன் விரும்புகிறார். காரணம், தளர்வுகள், நெருக்கடிகள், சோர்வுகள் எப்பொழுதெல்லாம் காணப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் சரியான வேளைகளில் சபைகளை எழுப்பினதால்தான் இன்று வரை உயிரோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்ருவான பல வழிகளில் சபைகளை மேற்கொள்ள முயற்சித்து வருகிறான். ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்கின்படி ஒன்றும் சபைகளை மேற்கொள்ள போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஸோ அந்தந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தேவன் நம்மை உயிர்ப்பித்து வருகிறார், சபையை உயிர்ப்பித்து வருகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோமோ, ஜெப வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில், வேத தியான வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய கரம் நம்மளை தூண்டி விடுகிறதை நாம் உணர்ந்து வருகிறோம். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில், கடைசி நாட்களில் சபைகளில் ஒரு எழுப்புதல் மிக 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 அவசியம். சபை கூடுதலை கணக்கில் கொண்டோ, சபையின் ஆராதனையின் ஆர்ப்பரிப்பை கணக்கில் கொண்டோ நாம் ஒரு சபையை, விசுவாசிகளை எடை போட முடியாது. ஒரு எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. சபை ஆராதனை முறைகளை பார்க்கும் பொழுது உற்சாகமாகத்தான் காணப்படும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கடலில் அலைகள் கொந்தளித்து வரும் பொழுது 5 அடி, 10 அடி, 15 அடி சுனாமிகள் எழும்பி வரும். அந்த அலைகளின் மட்டத்தை வைத்து கடல் நீர் மட்டத்தை கணக்கு போடுவது தவறு. அது ஏமாற்றத்தில் முடியும். கடல் அமைதியாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் கடலின் நீர்மட்டத்தை கணக்கிடுவார்கள். ஆமீன். அலைகளை வைத்து கடல் மட்டத்தை கணக்கிடுவோமானால் ஏமாந்து விடுவோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு
விசுவாசி சபையில் செயல்படுகிற காரியங்களை வைத்து நாம் அந்த விசுவாசனுடைய சரத்தன்மையை, பக்தியை, ஆவிக்குரிய தன்மையை, ரட்சிப்பை கணித்தமானால் அது தவறு. வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வார நாட்களில் குடும்பத்தில் அந்த விசுவாசி, அந்த நபர் எப்படி செயல்படுகிறார், சகோதர சகோதரிகளோடு, உறவினர்களோடு, பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு எப்படி செயல்படுகிறார் என்பதை வைத்துத்தான் ஒரு விசுவாசியின் ரட்சிப்பை, ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கணக்கு செய்ய முடியும். சபையில் ஜெபிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது, வசனத்தை முழங்குறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, அதை வைத்து நாம் ஒரு விசுவாசியை கணிப்பது என்பது அலை மட்டத்தை வைத்து கடலின் நீர்மட்டத்தை கணிப்பது போலவாகும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த குடும்ப உறவுகளில் நாம் இன்று ஏன் எழுப்புதல் அவசியம் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த தாகத்தோடு நாம் தெய்வ சமூகத்தில் நாம் காத்திருந்து அந்த எழுப்புதலை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை சபைகளில் காணப்படுவதால் தான் சங்கீதக்காரன் என்ன சொல்ல பாருங்களா, கர்த்தாவே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக, சங்கீதம் 85:6 அடிக்கடி வாசிக்கிறோம். உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், அவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரோடு நான் இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியில் நாம் மகிழ்ந்திருப்போமானால் வாரம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு காணப்படுவோம். அந்த மகிழ்ச்சி இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆர்ப்பரிக்கும் பிள்ளைகளாக இருப்போம். ஆமீன். இந்த நிலை இந்த கடைசி நாட்களில் காணப்படுவதால் தான் தேவனுடைய அந்த ராஜரீக செயல், மாபெரும் எழுப்புதல் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளப் போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, அதற்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். 2 தீமோத்தேயு எல்லாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் சம்பவிக்கும் காரியங்களை எங்கு சம்பவிக்கும்? உலகத்தில் இல்லை, நமக்குள். ஆமீன். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி நாட்களில் நிகழப்போகிற செயல்பாடுகளை இங்கே பட்டியலிட்டு ஆவியானவர் சொல்றார். இந்த பட்டியலில் எத்தனை காரியம் நம்மகிட்ட காணப்படுகிறது? நாம் ஒரு 2 குறிப்புகளை மட்டும் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மனுஷர்கள் தற்பிரியராயும் அது சுயநலவாதிகள், செல்ஃபிஷ், வேற யாரையும் கண்டுக்கிட மாட்டாங்க.
வீட்டிலே ஒருவரை நெருக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, அந்த உணர்வே இருக்காது. தான் உண்டு, தனது கதை உண்டு. இதான் தற்பிரியராயும். இது கடைசி நாட்கள்ல. எனக்கு அருமையானவர்களே, இந்த தியானம் இன்று நமக்கு எழுப்புதல் மிக 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 அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் தியானிக்க போகிறோம். சற்று உன்னிப்பாக வேத வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தற்பிரியராயும். இரண்டாவது 3 வசனத்தை பாருங்க. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். சுபாவ அன்பு. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்றால் சுபாவ அன்பு. அதை ரொம்ப நான் விளக்கமாக சொல்ல விரும்பல. அந்த அன்பு இருக்காது. அதான் அந்த கடல்ல அலை வர மாதிரி. ஞாயிற்றுக்கிழமையில கடல் அலை மாதிரி எழும்பும். ஆனால் அந்த கடல் அமைதியா இருக்கும்போது என்ன மட்டும் என்பது பார்க்கணும். வார நாட்களில் எப்படி நாம் இந்த 2 காரியத்தை மட்டும் தான் பேசுறேன். தற்பிரியராயும் சுபாவு அன்பு இல்லாதவர்களாயும் தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தா வரும் பொழுது உங்கள் பாவங்களை உணர்த்துவார், தவறுகளை உணர்த்துவார். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசி ஒரு எழுப்புதலை கொண்டு வர கிருபை செய்வாராக. அந்த ஜெபத்தோடு நாம் தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். தற்பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவராகவும் காணப்படுவார்கள் கடைசி நாட்கள்ல. எல்லாம் தெரியும், வேதம் தலைகீழாக தெரியும், வசனங்கள் தலைகீழாக தெரியும், ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு, தேவனோடு இடைப்படுகிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரைகள் அவர்களுக்கு தெரியாது. வேதம் எல்லாம் தெரியுமாங்க, எது தெரிய வேண்டுமோ அது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக உங்கள் வேத புத்தகத்தை திருப்புங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அப்பா பிதாவு என்று தேவனை அழைக்கிற பிள்ளைகள் தரித்து கொள்ள வேண்டிய சுபாவங்களை தேவ ஆவியானவர் எழுதுகிறார். அதனால்தான் ஒரு ஓசியா புத்தகத்தில் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அந்நிய காரியமாக. இதெல்லாம் நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம போகணும், சபையில் போய் துள்ளணும், சுத்தம் போடணும், கூக்கல் போடணும், இதான். ஆனால் இந்த காரியங்கள் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. நீங்க மற்ற வீட்டில் போய் யாரையும் தாங்கண்டாம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களையே தாங்குகிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். வேத தியானத்தை தியானித்துக் கொண்டு போவதே நல்லதல்ல. ஆமென். உலகத்தான் சொல்றாரு, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. வசனங்களை தியானிச்சுட்டு போறதே பெரிய காரியம் இல்லை, பெரிய டாக்டரேட் வாங்குறதுக்கு இல்லை. சிறிய உயிர் மீழ்ச்சி, ஒரு சிறிய உணர்வு நமக்குள் உருவாக வேண்டும். அதுதான் இந்த வேத தியானத்தினுடைய பிரதிபலன். அல்லது நாங்கள் இருந்து முழங்கி பிரயோஜனம் கிடையாது. ஒரு சிறிய மாற்றம் கொடுத்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மற்ற பேர் குறை இருக்கும், குறைபாடு இருக்கும், குறை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நாம் குறைகளோடு காணப்படுவோம். அந்த குறைகளை, ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சகுனத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே,
அன்பு இல்லாமல் நம் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு இல்லாமல் இந்த வேத புத்தகத்தை தொட முடியாது. ஆமென். தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்குத்தான் எழுப்புதல். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரெண்டு தற்பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் இந்த குடும்பங்கள் இருப்பதினால், நல்ல கவனிங்க, இதை தரித்துக் கொள்ளாத விசுவாசிகளாக, தரித்துக் கொள்ளாத கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் தான் ஏசாயா 32:13 சொல்ல பாருங்க. அடிக்கடி தியானிச்சிருக்கோம், பழையபடி அதை எடுங்க. ஏசாயா 32:13 உள்ள நிலை உருவாகிறது. இந்த தற்பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் தேவன் இன்று ஒவ்வொருவரோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு பெரிய மாற்றம், எழுப்புதல். அதான் எழுப்புதல். தனி விசுவாசி எழுப்ப வேண்டும். சபை எழும்புவது என்பது தனி விசுவாசி எழுப்ப வேண்டும். சுபாவங்களில் மாற்றம் வர வேண்டும். இந்த தற்பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பதினால்தான் ஏசாயா தீர்க்கன் 32:13 என்ன சொல்லாரு? என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை ஆராய்ந்து பாருங்கள். முச்செடிகள் நெரிஞ்சல்கள் எவ்வளவு முளைத்திருக்கிறது. காரணம் இந்த ரெண்டு காரணம் தான். கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அந்த ரெண்டு காரியம், தற்பிரியர், சுபாவ அன்பு. ஆமென். நாம் ஒருவரை தாங்குங்கள், மற்றவர்களை கனப்படுத்துங்கள். ஆமென். மற்றவர்களை விசாரியுங்கள், அவர்கள் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள். இதுதான் வேதத்தில் தியானம், வேதத்துடைய புத்திமதியா தான். ஆனால் இந்த ரெண்டு இல்லாதனால்தான் இன்னைக்கு குடும்பங்களில் நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் உழைத்து அதுக்குள்ளே உழண்டு வரோம். அது நமக்கு தெரியும். எப்பொழுது அந்த நெரிஞ்சல் முச்செடிகள் அழைக்கப்படும், உணவத்திலிருந்து ஆவி ஊட்டப்படும் மட்டும் அந்த எழுப்பு, அந்த ராஜரீக செயல் ஏற்படும் வரை. எனவே ஏன் இதை வாசிக்கிறேன் என்றால், அந்த தாகம், அந்த ஏக்கம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, அந்த உன்னதத்திலிருந்து அந்த ஆவியை என் குடும்பத்துக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே, என் சபைக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. இந்த நெரிஞ்சல்கள் முச்செடிகள் சுபாவ அன்பு இல்லாதபடி தற்பிரியர்களாக நாங்கள் இருப்பதனால இந்த நெரிஞ்சல்கள் முச்செடிகள் முளைத்து விட்டது ஆண்டவரே என்று அதற்காக நாம் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், நம்முடைய ஜெபம் என்ற பாலம் வழியாக அந்த ராஜரீக செயல், அந்த எழுப்புதல், அந்த பரிசுத்த ஆவியானவர் மலை போல் நம் குடும்பத்துக்குள், சபைக்குள் இறங்குவார். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எனக்கு அருவான அந்த சுபாவ அன்பு இல்லை. அவன் போட்டு ஒரு ஞாயிறு போய் சோதிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்டான், கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். ஏதோ எல்லா கற்பனையும் கை கொண்ட மாதிரி பிரதான கற்பனை எது? அப்போ அவர் சொல்லிட்டாரு, எப்பா உன் முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை, அது நான் செய்கிறேனே. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை, ஒப்பான, ஈக்குவல், ரெண்டாவது இல்லை. நல்ல கவனிக்க, வேத புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியானவர் நமக்கு அருமையாக ஒப்பான இரண்டாம் கற்பனை இல்லை, ஒப்பான கற்பனை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவனையும் நேசி. அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். மத்தேயு 22 அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், பல காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம். அங்கே பிரதான கற்பனை, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனால்தான் அங்கே சொன்னாரு, மத்தேயு 23:23 வாசிக்க நேரம் இல்லை. என்ன சொன்னார் பார்த்தீங்களா? மாயக்காரர்களே, நீங்கள் எல்லா காரியங்களையும் தசமம் கொடுக்குறீங்க, ஒந்தகத்திலையும் சீரகத்திலையும் எல்லாம் பண்றீங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் கிரமமாக நடக்கிறீங்க, ஆனாலும் இரக்கமும் நீதி உங்கள்கிட்ட இல்லையே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக காணப்படுகிறீர்கள். வெளித்தோசம் தான் இருக்கு. அந்த பகுதியை நீங்க வாசிக்க வேண்டும். மத்தேயு 23 முதல் 29 வாசித்தோம்னா இதைத்தான் கடிந்து கொள்கிறாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைங்காரு, வெளி வேஷம் தான் இருக்கு.
உள்ள இன்னும் மாய்மாலங்கள் காணப்படுகிறதே. எனவேதான் இன்று எழுப்புதல் மிக மிக அவசியம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானே, இரண்டாவதாக அந்த தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5 பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி நாட்கள் அந்த பெரிய பட்டியல் போட்டிருக்கு. 3 காரியத்தான் தியானிக்கிறேன். 1, சுபாவ அன்பு, தற்பிரியராக இருக்கிறோம். 2வதாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அதான் சொன்னேன், கடல் அலைய வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கோம். நார்மலாக சாதாரண வார நாட்களில் எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம வேலை பார்க்குற இடங்களில், போக்குவரத்தில், குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது, அதான் நம்மளை கணிக்கக்கூடியது. அதை நான் நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவரே எனக்கு அந்த எழுப்புதலை தாரும் ஐயா, ஒரு உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. நான் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக தற்பிரியராக வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலாவது ஒரு மாற்றத்தை எனக்குள் கொண்டு வரும் என்று கண்ணீர் விட்டு அழுகிற பிள்ளைகளை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு பாஸ்டர் சபைக்கு முன்பாக ஒரு போர்டு வச்சாராம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று வைப்பாங்க, துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வைப்பாங்க. அந்த பாஸ்டர் ஒரு போர்டு வச்சாராம், இந்த சபை காணப்போவது எழுப்புதல் அல்லது அடக்க ஆராதனை. என்ன சவால் பாருங்க, இந்த சபை காணப்போவது உயிர்மீழ்ச்சி, எழுப்புதல், இல்லட்டா அடக்க ஆராதனை தான். 2ல 1. அப்படி செயல்படுகிற காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நெருக்கமான காலகட்டங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் சபையை உயிர்ப்பித்திருக்கிறார். அணைந்து போகிற திரியை தூண்டி விட்டிருக்கிறார். அதனால் தான் இன்னைக்கு சபை எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்பவும் நான் மங்கி இருந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தில், அன்புல, ஒவ்வொரு காரியங்களையும். எனவே எனக்கு அனுமானங்களே, இந்த 5ஆம் வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷம் நம்மிடம் எப்படி வந்தது என்பதை 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 தெளிவாக சொல்லுகிறது. சுவிசேஷம் நம்மகிட்ட எப்படி வந்துதான், இந்த கிராமத்தில் சுவிசேஷத்தை சொன்னோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக உலகத்தில் பிறந்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி இன்னும் வரப்போறாருட்டு தெளிவாக சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. வசனத்தோடு அல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த வசனத்தோடு மட்டுமல்ல, வல்லமையோடு. அதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு மக்கள், உலகம் சுவிசேஷத்தின் விளக்கத்தை அறிய விரும்பவில்லை, சுவிசேஷத்தின் வல்லமையை அறிந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தின் விளக்கத்தை அறிந்து கொள்ள இன்னைக்கு ஜனங்கள் ஆவலோடு காணல. தெரியும் உங்களுக்கு, சுவிசேஷத்தின் வல்லமை, அன்பு, இரக்கம், சந்தோஷம், மன்னிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் கொண்டாந்தாரு. பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. அந்த சுவிசேஷத்தின் அந்த வல்லமை, சமாதானம் இல்லையே இன்னைக்கு. ஆனால் அங்க சொல்ற பாருங்க, பரிசுத்த பவுல் வசனத்தோடு மட்டுமல்ல, வல்லமையோடு. ஆமீன். அதைத்தான் விளக்கமாக நான் அடிக்கடி சொல்லுவேன், மீண்டும் வாசிக்கிறேன். எபிரேயர் 2 அதிகாரம் 8 என்ன சொல்ல பாருங்க, இதுதான் எபிரேயர் ஆக்கியோன். எபிரேயர் 2:8 என்ன சொல்ல பாருங்க. எபிரேயர் 2 அதிகாரம்
சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். கொலோசியர் வாசிக்கும், சகல துரைத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில உறிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். பிசாசை போட்டு மிதிச்சிட்டாரு. அந்த சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. கோப, தாபம், வைராக்கியம், விரோதம், பொறாமை, எரிச்சல், எத்தனை ஜென்ம சுபாவங்கள் உண்டோ அத்தனை சுபாவத்தையும் கீழ்ப்படுத்திட்டாரு. ஆமென். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சத்ருவின் கையில் இருந்து நம்மளை விடுவித்து தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்காரு. அப்ப சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டாரு. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இல்லையே, கீழ்ப்பட மாதிரி தெரியலையே. இன்னும் கோபதாபங்கள், புறமா, வைராக்கியம், விரோதங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே தான் இன்னைக்கு. ஒன்று நாம் ஒரு உயிர்மீழ்ச்சியை காண வேண்டும், இல்லாவிட்டால் அடக்க ஆராதனையை பார்க்கணும். இந்த சவாலோடு ஜீவிக்கிற பிள்ளைகளை நீ கடைசி நாள் கேட்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தி சொன்ன மாதிரி, செத்தாலும் சாகிறேன். ஆமா ஆண்டவரே, எனக்குள் ஒரு மாற்றத்தை தாரும், ஒரு உயிர்மீழ்ச்சியை எழுப்புதலை எனக்குள் தாரும், இல்லாவிட்டால் என்னை எடுத்து எரியும். இன்னொருவரை உள்ள கொண்டாரோம். வெளியில் அவளோடு இருக்காங்க. ஒரு தேவ மனிதனை ஜெபம் பண்ணாராம், என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும், இல்லாவிட்டால் என்னை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு மகனை உள்ள கொண்டாரோம். எனக்கு அதான் ஜெபமா இருக்கும். நமக்கு இடத்தை அடிச்சுக்கிட்டு கூடாது. அப்படி கேட்டு பார்ப்போம். எனக்குள்ள மாற்றத்தை தாரும் ஆண்டவரே, இல்லாவிட்டால் என்னை மறந்து விடும். ஆமீன். எனவே இந்த வல்லமையைத்தான் நான் எபேசியர் 3:10 நான் சொல்றேன் அடிக்கடி, சபை மூலமாக இந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சேட்டலைட் சென்டர், பிரதிபலிக்கக்கூடிய. அதனால தான் உலகத்திற்கு ஒளியாக சபையை வைத்திருக்காரு, என்னை உங்களை வச்சிருக்காரு. அப்போ அந்த வல்லமையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இல்லையே இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவரே உயிர்மீழ்ச்சி தாரும், எழுப்புதலை தாரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில் அப்படி நான் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு, அந்த நான் வாசித்தபடி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் அந்த ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் நிச்சயமாக தேவன் கொண்டு வர போறாரு. தேவன் விட மாட்டாரு. நாம் மாறுதல் அடையும் வரை தேவன் விடமாட்டார். அதை அறிந்த ஒரே பக்தன் யோபு. ஆமா, நம்ம பொழி வச்சுட்டாரு. என்ன பொழி வச்சுட்டாரு? நித்திய மனவாட்டியாக நித்திய விவாகத்திற்கென்று உன்னை முன்குறித்தேன், உன்னை மாற்றாமல் விடமாட்டேன். ஆமென். ஆனால் தான் இயேசு சொன்னார், என் ஒருவனும் என் ஆடுகளை என்னை விட்டு பிரிக்க முடியாது. விட மாட்டாரு. உயிர் மீட்சியை, எழுப்புதலை, மாற்றத்தை கொண்டு வருவரை விட மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமானவர்களே, எனவேதான் அந்த சகரியா 10:1 இந்த மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபந்தான் ஒரு பாலமாக அதை கொண்டு வரும் மாற்றத்தை. தேவன் அதற்காகவே தன் குமாரனை அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது அருளப்பட்டிருக்கிறது. அது சாதாரணம் வராது. நம்ம சுபாவங்கள் மாற்றும். நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தேவ வசனங்களினால், தேவ ஆவியினால். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆமென். ஊக்கமாக மங்கியிருக்கிற திரியை தோண்டிவிடும் ஆண்டவரே, எனக்கு சுபாவ அன்பு இல்லை. தேவன் அதைத்தான் விரும்புகிறாரு. தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட சுபாவ அன்பு இல்லை. குடும்பத்துக்குள்ள யார்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு என்னால் முடியல ஆண்டவரே. அந்த யசோபத்ராஜாவுடைய ஜெபம் தான் உன்னதமான ஜெபம். பலன் இல்லை, நான் இன்னும் தற்பிரியராக. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி. அவர் பிதாவின் குமாரன் என்பதை வெறுத்து, தன்னை வெறுத்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே தன்னை வெறுக்கிற வாழ்க்கை. அதனால தான் சொன்னாரு, தன்னைத்தான் ஒருவன் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்து கொண்டு வராதவன் எனக்கு சீஷன் அல்ல.
இந்த விஷயத்தில் நம்ம தற்புரியராக இருக்கணும், நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சுயத்தை, தன்னுடைய சுகத்தை. ஆமென். சுப அன்பினால மற்றவர்களை தாங்க வேண்டும், மற்றவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நம்ம பக்தியின் வேஷம் தரித்து நம்ம காலம் ஓடாது. நம்ம காலம் வேஷம் தரிக்கிற காலம் ஓடாது. ஆமா, ஒரு காட்டு நெறி புலி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்தி அலைஞ்சுதான். மழை, பயங்கர மழை வந்துதான், நெறிஞ்சா சாயம் வெளுத்தது. அது மாதிரி இந்த வேஷம் போடுற விஷயத்தை தயவு செய்து இதை எழுப்புதெல்லாம் மாற்றோம். அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இந்த எழுப்புதலுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம்தான் ஒரு பாலம் என்று பழுதடைந்து காணப்படுகிறது. அந்த எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய பாலம் பிரிட்ஜ் பழுதடைந்து உள்ளது. அதை முதல் சரிப்படுத்த வேண்டும். தேவன் அவளோடு எழுப்புதலை ஊற்ற, அந்த காட்டாற்றை சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ஊற்றுவதற்கு அவளோடு இருக்காரு. ஏனென்றால் அவர் பரிசுத்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை இன்னைக்கு கேடுபாடுகளோடு காணப்படுகிறது. அவர்கள் அழிய வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி அந்த காட்டாறு சபைக்குள் பாய வேண்டும். அவரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களின் குடும்பத்துக்குள் பாய வேண்டும். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. வெளிப்படுத்தல 2 சபைகளுக்கு எழுதின மட்டும் நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு சபைகள் நாம் எவற்றை இழந்துடும், எந்த விஷயத்தில் நாம் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களில்? வெளிப்படுத்தல் 2:4 எபேசி சபையில் காணப்படுகிற ஒரு குறையை சொல்லாரு. எல்லாருக்கும் தெரியும், மீண்டுமாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:4 எபேசியை பற்றி சொல்லாரு. 3 வசனத்தில் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டோம். இன்னைக்கு ஏன் நமக்கு சுபாவ அன்பு இல்லை என்றால் தேவனிடம் செலுத்திய அன்பு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் தேவனை எந்த அளவு நேசிக்கிறோம் என்பதுக்கு ஒரு கருவி உண்டு. பாலில் எவ்வளவு தண்ணீர் இருப்பது என்பதை கண்டுகொள்ள பால்மானி உண்டு. நாம் தேவனை எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம் என்பதற்கு ஒரு கருவி. அது தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன கருவி தெரியுமா? நம்ம எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு ஊழியம் பண்றோம், அது கருவி இல்லை, அது வெளிவேஷம். அதுதான் அவர் சொல்லாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். அது தேவபக்தியை அளவிடாது. தேவபக்தியை அளவிடுவது என்பது நாம் அவரை எந்த அளவு நேசிக்கிறோம் என்பது நாம் குடும்பத்தில் மற்றவர்களை எந்த அளவு நேசிக்கிறோம். அவர்கள் குறைகளோடு காணப்படுவார்கள், தவறு செய்தவர்களாக காணப்படுவார்கள். நம்ம உள்ளத்தில் ஒரு கசப்பு இல்லாம, ஒரு வைராக்கியம் இல்லாம, ஒரு விரோத பொறுப்பு இல்லாம இன்னைக்கு முணுமுணுப்போடு பார்க்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களையே, அப்புறம் தேவன்கிட்ட என்ன அந்த அன்பு தான் இருக்கும். அதுதாங்க பிரதான 2வது கற்பனை சொன்னாரு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சத்தியங்களை தெரியாதபடி அழிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எச்சரிப்பு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 யோவான் அடிக்கடி வாசித்திருக்கேன், மீண்டும் வாசிப்போம். 1 யோவான் 3:16 நமக்கு தெரியும், அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 நாமும் சகோதரத்துக்கு ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் சொல்றாரு. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரத்தில், நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்கிட்ட, பங்காளிகள்கிட்ட, உலகத்தில், ஊரில், ஆமாம், அவங்க தேவனுக்கு பிரியமில்லா காரியங்கள் கூட செய்து கொண்டிருப்பாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுது, சத்ருவையும் சிநேகி, சத்ருவுக்காக ஜெபம் பண்ணு, சத்ருவுக்கு உனக்கு நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அதான் பக்தி. மற்ற காரியமெல்லாம் வேஷம். பைபிளை தூக்கிட்டு வர்றது வேஷம். பைபிளை சர்ச்சை கொண்டு வர, அதான் நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால், நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால், யோவான் 13:34-35 வாசிக்கல. நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால்
உலகம் இவர்கள் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லுவார்கள். நீ பைபிளை தூக்கி வர்றதுனால எப்போ இவர் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்லாதான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று உலகம் சொல்லும். என்ன அருமையை சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த விதத்தெல்லாம் மறைத்து விட்டான் பிசாசு, நம்ம கண்களுக்கு மறைத்து விட்டான். எனவே எனக்கு அருமை அன்புகளே, அந்த எபிசிக்கு ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அதை விட்டனால தான் இன்னைக்கு அன்பு, சுபாவ அன்பு இல்லை. ரெண்டாவது பாருங்க, அந்த லவோதிக்கா சபைக்கு என்ன எழுத பாருங்க, வெளிப்படுத்துதல் 3:15 அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். அனலை இழந்து விட்டோம். தேவன் அனல் ஊற்றினார், இன்னைக்கு அனல் இழந்து குளிர்ச்சி அடைந்து விட்டோம். காரணம் உலக ஈடுபாடுகள். ஆமீன். உலகம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு, நாம் உலகத்தை கலக்குகிற பிள்ளைகள். சபை உலகத்தை கலக்கணும், அன்னைக்கு உலகம் சபையை கலக்கி கொண்டிருக்கிறது. காரணம், நாம் அனலை இழந்தோம். அப்போ ஆதியிலிருந்து அன்பை இழந்துட்டோம், அனலை இழந்துட்டோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை எங்களை உயிர்ப்பியும், எங்களை தூண்டிவிடும். கடைசி காலத்தில் காணப்பட்ட அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிலைகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நான் தற்பிரியராக, செல்ஃபிஷ், சுயமற்று ஆண்டவரே, மற்றவர்களுடைய பாரத்தை, மற்றவருடைய வேதனைகளை, மற்றவர்கள் கவலைகளை புரிந்தவர்களாக, அப்படிப்பட்ட அன்போடு என்னுடைய சுயத்தை மறந்து மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்தவனாக, மற்றவர்களுக்கு இறங்குகிறவர் பிள்ளைகளாக, அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவர் என்று தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷத்தின் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக, சுவிசேஷத்தின் மூலமாக எங்களை நீ ரட்சித்தீர் ஆண்டவரே. இன்னும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தாதபடி பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக காணப்படுகிறோம். எங்களை மாற்றும். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த அருமையான வேத தியானத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கடைசி நாட்களில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் தற்பிரியர்களாகவும் பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை, பலனை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று நீர் தெளிவாக எங்கள் கையில் இருக்கிற வேதத்தில் நீர் அப்பா எங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நிலை மாற என் வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் சபை வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு உயிர்மீழ்ச்சியை கொண்டு வரும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே, அந்த ஜெபத்தின் வழியாகத்தான் உமது வல்லமை விளங்கும், உமது எழுப்புதல் இறங்கும் என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்களும் அந்த எழுப்புதல் ஜெப சேனையில இணைந்து ஒரு ஜெப வீரர்களாக இந்த கடைசி நாட்களில் ஒரு உயிர்மீழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.